எல்லாத்துக்கும் வணக்கங்க. ஒரு 2 மாசமா நம்ம சேனல்ல அதிகமா வீடியோ வந்திருக்காதுங்க. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, என்னோட பையன் கயித்து கட்டிலிருந்து கீழ விழுந்து கை வந்து கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆயிருச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா, அம்மா வீட்ல இருக்கும்போது தான் நடந்துச்சு. ஸோ அம்மா வீட்ல இருக்கும்போது நான் இல்லங்க. நான் ஊர்ல இருந்தேன். கீழ விழுந்த உடனே போய் பையன கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தாங்க. அந்த சமயத்தில பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது கை வந்து நல்லாவே ஃப்ராக்சர் ஆயிருக்குங்க. கண்டிப்பா ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் பண்ணி விட்டுட்டு, நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறனால இருக்கலாம், இல்ல வீட்டுக்கு போறனாலும் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி பையன் ரொம்ப பயந்துக்குவான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா பயங்கரமான அழுகாச்சு. அந்த பெயின் வந்து யாரா இருந்தாலும் தாங்குறது ரொம்ப கஷ்டம் தானங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் நான் வந்து போய் சேரும்போது ஈவினிங் ஆயிடுச்சுங்க. எனக்கு மதியத்துக்கு மேலே தான் மதியம் தான் விழுந்தான். அந்த கொஞ்ச நேரம் கழிச்சு தான் இன்ஃபர்மேஷன் எனக்கு கொடுத்தாங்க. ஏன்னா என்னன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்லலாம். அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டோம் அப்படின்னா பயந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்பயும் ஃபோனில் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு அடிபட்டுருச்சு. ரொம்ப பெரிய காயெல்லாம் இல்ல. ஆனா பையன் அழுகுறான், உன்னை கேட்டே இருக்கான் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நானும் போய் பார்க்கும்போது தான் அப்போ தான் எக்ஸ்ரே பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சுங்க. அதுவரைக்கும் எனக்கு பயமே இல்ல. சரி சின்ன அடி தானே, பெருசா இருந்தா நம்ம வீட்ல சொல்லிருவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நானும் கொஞ்சம் அசால்ட்டா விட்டுட்டேங்க. அ வீட்டுக்கு வீட்டுக்கு போய் பார்த்து அந்த எக்ஸ்ரே பார்த்தோன்னேயும் அப்படியே ரொம்ப கஷ்டமாயிருச்சு. குழந்தை ரொம்ப கஷ்டப்படுறானே அப்படிங்கிற அந்த வருத்தம் வேற. அப்புறம் கொஞ்ச நேரம் அழுகாம இருந்தாங்க. அப்புறம் வந்து பயங்கரமா அழுக ஆரம்பிச்சுட்டான். அந்த பெயின் வந்து அவனால தாங்க முடியல. உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாமா, இதே ஹாஸ்பிட்டல் போகலாமா, வேறு ஹாஸ்பிட்டல் போகலாமான்னு எல்லாம் பக்கத்தில் தம்பி வந்து விசாரிச்சுட்டு இருந்தான். எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போகிறக்கு உடன்பாடே இல்லைங்க. ஏன்னா எனக்கு என்ன பயம் அப்படின்னா, இந்த வயசுலேயே வந்து பிளேட்டெல்லாம் வச்சுட்டாங்க அப்படின்னா, குழந்தை வந்து லைஃப் லாங் பிளேட்டோடு தான் இருக்கணுமா, அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து என்னை ரொம்ப பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே எனக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கிட்டையும் கால் பண்ணி கேட்கவும், அவங்க வந்து எக்ஸ்ரே அனுப்பவும், இல்லைங்க நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. வேறு ஆப்ஷன் வந்து வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பி ஹாஸ்பிட்டல் போயிட்டு, அங்கே போய் பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே ரொம்ப பயத்தில் இருக்கோம். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அடி ரொம்ப சிவியரா இருக்குங்க. நீங்க கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு போகிறது தான் பெஸ்ட்டு. அது குழந்தை வந்து 10 வயசுக்கு கீழே இருக்குது. அதனால் கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா, அனஸ்தீசியா போடுறதுக்குலாம் ஈஸியாக இருக்குங்க. இங்கே வந்து அந்த ஃபெசிலிட்டியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னோனையும், இன்னும் பயம் அதிகமாயிருச்சுங்க. ரொம்ப பயந்துட்டேன். ஏன்னா எல்லாத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக அந்த பயம் வந்து வர ஆரம்பிச்சிருவங்கல்லங்க. என்னடா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கோயம்புத்தூர் கிளம்பி ஆம்புலன்ஸில் போயிட்டு, அங்கே போய் நம்ம செக்கப்லாம் பார்த்துட்டு எமர்ஜென்சியில் வார்டில் தான் இருந்தோம். அப்போ வந்து என்னோடய ரிலேஷன்லாம் வர சொல்லியிருந்தேன். ஏன்னா என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு, நானும் அம்மா, தம்பி 3 பேர் மட்டும்தான் போனோம். அப்போ என் சித்தி பையன்லாம் வந்திருந்தாங்க. வந்து அவங்க தான் வந்து ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க. அந்த சமயத்தில் என்னால் ரொம்பவும் முடியல. அவங்க சொல்லும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக பயம் வந்து ரொம்ப அதிகமாயிடுற சமயத்தில் நம்மளே ஒரு பேஷண்ட் மாதிரி மாறிடுறோம். ஸோ என்னால் ஹேண்டில் பண்ண முடியலன்ட்டு அவங்க தான் ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணாங்க. அவங்க ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு என்ன சொல்லிட்டாங்க டாக்டர் அப்படின்னா, நாளைக்கு மார்னிங் ஆப்ரேஷன் வச்சுக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன சிவியர் அடி அதெல்லாம் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை. ஏன்னா எமர்ஜென்சி வார்டு அப்படிங்கும்போது நம்மளை விட இன்னும் பயங்கர அடியானவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஒரு 11 மணிக்கு மேலே, ஏன்னா நாங்கள் போய் சேரவே வந்து 10 மணி ஆயிடுச்சுங்க. அவங்க செக்லாம் பண்ணிவிட்டு காலையில் 8:30க்கு ஆப்ரேஷன் பண்ணிடணும். அதனால் 11:00லேருந்து நாளைக்கு மார்னிங் 8:30 வரையும் நீங்கள் தண்ணி கூட கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது இதில் விட ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம குழந்தை வந்து நைட்டெல்லாம் கேட்கலங்க. அவன் வந்து அந்த இன்ஜெக்ஷன் பண்ணவும் அந்த இதுலேயே அவன் தூங்கிட்டான். மார்னிங் வந்து 5:00 எழுந்துட்டாங்க. எழுந்து அம்மா நான் வந்து கடவுளே தண்ணி மட்டும் கேட்டுறக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப வேண்டிக்கிட்டே இருந்தேன். கரெக்டாக ஒரு 1/2 அன் கழிச்சு தண்ணி கேட்டான். நான் அப்படியே சமாளிச்சுக்கிட்டேன். சரி இன்னும் கொஞ்சம் நேரம் டாக்டர் வந்து சொல்லுவாங்க, அப்போ குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ஆக ஆக அவன் வந்து ரொம்ப தண்ணி தாகம் அடிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. கேட்கும்போது அதுதான் ரொம்ப வருத்தமாக இருந்தது எனக்கு. ஏன்னா குழந்தை தண்ணி கேட்குது, நம்மளால அந்த தண்ணி கூட நம்ம கையில் இருக்குது, பக்கத்தில் இருக்குது, சுற்றியும் தண்ணி இருக்குது, ஆனால் கொடுக்க முடியலையே அப்படிங்கிற அந்த வருத்தம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுங்க. எப்படா 8:30 ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 7:00லேருந்தே வந்து நர்ஸெல்லாம் எப்போங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்களும் வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா 8:30 அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து அனஸ்தீசியாலாம் கொடுக்குறக்கு கரெக்டாக கொஞ்சம் முன்னாடி போனால் தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே போய் அனஸ்தீசியாலாம் கொடுத்துட்டு ஆப்ரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 ஹார்ஸ் வந்து நீங்கள் வேறு சாப்பிட்டு வரதா இருந்தால் சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. அந்த சமயத்தில் வந்து நம்ம அந்த சுச்சுவேஷனில் நம்மளால் சாப்பிடவும் முடியாதுல்லங்க. ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு பையனை பார்க்க கூப்பிட்டாங்க. ஓகே சேஃபாக இருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு என்ன பயம் அப்படின்னா,
அந்த பிளேட் வைக்கிறதுல எனக்கு உடன்பாடே இல்லைங்க. ஆனால் அங்கே வந்து நான் கேட்ட பிளேட் வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைங்க பிளேட்டெல்லாம் வைக்க மாட்டோம். சின்ன குழந்தை அப்படிங்கிறங்காட்டி எலும்பு வந்து சீக்கிரமாக கூடிருங்க. ஒரு 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு எலும்பு வந்து நல்லா வளர்ச்சி இருக்கும். அவங்க எலும்பு வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்காதுங்க. அதனால் நாங்கள் பிளேட் வைக்க மாட்டோம். இந்த ஒயர் அப்படின்னு சொல்லியிருக்குங்க. அதுதான் வந்து வைப்போம். அதுவும் கொஞ்ச நாள்ல எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து அப்போ தான் ஆத்ம திருப்தியாக இருந்ததுங்க. அப்புறம் ஆப்ரேஷன் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எனக்கு இப்போ வந்து புரிய மாட்டேங்குது. ஏன்னா அந்த பதட்டம், அந்த சுற்றி இருக்கிற அந்த பேஷண்ட் இதெல்லாம் பார்க்க நம்மளுக்கு ஒன்றுமே புரியலங்க. நான் அந்த ஹாஸ்பிட்டலில் 2 நாள் இருந்தேங்க. 2 நாளும் வந்து எனக்கு கொடுத்த ரூம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோர் தான். அந்த கீழே இறங்கிட்டு கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு வந்து போகிறதுக்கு எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட கீழே இறங்கினேன் அப்படின்னா 1/2 அன் ஹவர் ஆகும் நான் திரும்ப போகிறதுக்கு. ஏன்னா அந்தளவுக்கு நான் வந்து நானாகவே இல்லாத சூழ்நிலை. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா என்னோடய ரிலேஷன்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க பார்க்குறதுக்கு, ஹெல்ப் பண்ணுறதுக்கு எல்லாமே பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் என்னால் வந்து கான்சன்ட்ரேட்டாக இருக்கவே முடியல. சுத்தமாக எனக்கு நானாகவே இல்லை, என் ஞாபகங்கள் எனக்கு இல்லை, எதுவுமே இல்லை. அந்தளவுக்கு நான் வந்து ரொம்ப ஒரு இதில் சுற்றிட்டு இருந்தேன். ஏன்னா பையன் எப்போ ரெடி ஆகும் அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் நிறைய பேர் ஃபோனில் ஆறுதல் சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி நடக்கும்போது தான் நம்மளுக்கு ரிலேஷனோட அருமையே தெரியும் அப்படிங்கிறது நான் அப்போ தாங்க புரிஞ்சுக்கிட்டேன். ரிலேஷன் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத. அதே போல் நண்பர்களும் அப்படிதாங்க. நம்மளுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா உடனே வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ண வருவாங்க. என் தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னா என் தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு எல்லாம் வந்துட்டு செக்கப்புக்கு எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா 2 நாள் இருந்தும் 2 நாளும் வந்து நான் ரொம்ப நல்ல ஒரு இதுலேயே இல்லைங்க. சரி வீட்டுக்கு அடுத்த நாளே ஆப்ரேஷன் முடிஞ்சு அடுத்த நாளே சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு அப்போ வரைக்கும் அவனுக்கும் பெயின்லாம் பெருசாக தெரியல. எங்களுக்கும் நாங்கள் சமாளிச்சுக்கலாமாட்டிருக்குன்னு நினச்சிட்டோம். வீட்டுக்கு வந்து ஒரு நாள் வந்து கொஞ்சம் ஓகேவாக இருந்தான். அடுத்த நாள்லேருந்து அழுக ஆரம்பிச்சவன் தான். ஏன்னா அந்த கையெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அந்த கை உடஞ்சதுக்கு கையெல்லாம் நல்லா வீங்கி இருந்தது. அவனால் வந்து ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணவே முடியல அந்த பெயினை. நாங்கள் வந்து நான் எவ்வளோ மொபைல் கொடுக்காம வச்சுருந்தனோ அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து அவன் அடிப்பட்டப்போ ஃபுல்லாக மொபைல் தான். ஃபுல்லாக மொபைலே தான் பார்த்துட்டு இருந்தாங்க. வேறு ஆப்ஷனும் எங்களுக்கு கிடையாது. ஒரு 10 நாள் கழித்து வர சொல்லியிருந்தாங்க. பையனுக்கு வந்து அந்த கட்டு போட்டது பிடிக்கவே இல்லை. அம்மா கழட்டிடலாம், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டே இருந்தால், சரி கழட்டிடலாம் சாமி 10 டேஸ் கழித்து கூப்பிட்ருக்காங்க, அப்போ கழட்டி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. போய் எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் போகும்போது ரொம்ப பயம். ரொம்ப பயந்துக்கிட்டே தான் போனேன். அந்த சமயத்துலலாம் ரொம்ப ப்ரெஷர். ஏன்னா அவன் பெயினில் இருக்கான், நம்ம போகிறோம் என்ன சொல்லுவாங்க எது சொல்லுவாங்களோ அப்படிங்கிற அந்த பயத்துலேயே தான் போனேன். போய் செக் பண்ணதில்ல, செக்கெல்லாம் பண்ணலங்க. பார்த்தாங்க வந்து மாவுக்கட்டு மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு மாவுக்கட்டு மாற்றி அமுச்சு விட்டுட்டாங்க. அமுச்சு விட்டுட்டு ஒரு 10-15 நாள் வந்து ரொம்பவுமே வீக்கம் இருந்துச்சுங்க. ஒரு மாவுக்கட்டு போட்டு ஒரு 10 நாள் கழித்து பார்த்திங்கன்னா அந்த வீக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கையோட வீக்கம் வந்து குறைய ஆரம்பிச்சுதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 15 டேஸ் அப்படிங்கும்போது கம்ப்ளீட்டாக அந்த வீக்கமெல்லாம் குறைஞ்சிருச்சு. அவன் வந்து ரொம்ப ஆக்டிவாகவே இருந்துட்டான். அவனுக்கு அந்த பெயின்லாம் தெரியல. அந்த கை வந்து ஓகே ஓரளவுக்கு நல்லா மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எல்லாமே பண்ணிட்டான். இதில் என்ன எங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, அவன் கீழே விழுகும்போது அந்த முட்டி எல்போ கிட்ட தான் அடிபட்டிருக்குது. மற்றபடி வேறு எந்த பார்ட்ஸுமே வந்து ஒன்றும் டேமேஜ் ஆகலை. இந்த கை விரலெல்லாம் அசைச்சு பார்க்கவும் அதெல்லாம் நல்லா இருக்கவும் என் குழந்தைக்கு வந்து ஆப்ரேஷன் வந்து சீக்கிரம் முடிஞ்சிருச்சுங்க. இதுவே வந்து கையெல்லாம் அந்த விரல்லாம் அசைக்க முடியல அப்படின்னா இன்னும் எவ்வளோ பெரிய ப்ராசஸ் போயிருக்கும் அப்படிங்கிறது தெரியல. அது ஒரு நல்ல விஷயம். அதே போல் அவன் விழுகும்போது கை ஊனங்காட்டி கை வந்து அடிபட்டுச்சு. அதுவே வந்து கை ஊனலை அப்படின்னா தலை வந்து கண்டிப்பாக பயங்கரமாக அடிபட்டிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா சுற்றியுமே என்னோடய ரிலேஷன் எல்லாமே இருக்கும்போது தான் இதெல்லாம் நடந்துச்சு. லைவாகவே தான் எல்லாம் பார்த்துட்ருக்காங்களாம். ஒரு கண் நிமிக்கிற நேரத்தில் இதெல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சுங்க. ஸோ யாருக்கு எப்போ என்ன நடக்குமோ அது கண்டிப்பாக நடந்து தான் ஆகும். அது நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறது இல்லைங்க. அந்த நேரத்தில் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நடந்துரும். ஸோ எங்கள் அம்மா தான் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. நம்ம ஊருக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி அடிபட்டுருச்சேன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஆறுதல் சொன்னாங்க. ஏன்னா எங்கேருந்து இப்போ நான் என் வீட்லேயே இருந்து அவன் விழுந்திருந்தாலும் விழுந்தது தான். அதுக்காக நான் எங்கள் அம்மாவோ என்னையோ யாரும் கோச்சிக்க முடியாதுல்லங்க. நடக்கணும்னு இருந்தால் கண்டிப்பாக நடந்துரும். இது வந்து நடந்துருச்சு, ஓகே முடிஞ்சிச்சுமா, இதோட தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வந்து ஃபுல்லாக அம்மா வீட்டில் தான் இருந்தோம். ஏன்னா கோயம்புத்தூர் வந்து அம்மா வீட்டில் இருந்தால் பக்கம்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபுல்லாகவே அங்கே தான் இருந்தோம்.
அடுத்த டைம் வந்து ஒரு 1 மந்த் கழித்து எங்களை வர சொல்லியிருந்தாங்க. அந்த டைம் வந்து நாங்கள் நல்லாவே ஓகே ரெடி ஆகிட்டோம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டோட தான் போனாங்க. அப்போ மட்டும் சில வீடியோஸ் எல்லாம் எடுத்தேன். ஏன்னா இது யூடியூப்பில் போடணும்னு எனக்கு எண்ணமே கிடையாதுங்க. ஆனால் நான் நிறைய ஸ்ட்ரகிள் வந்து ஃபேஸ் பண்ணேன். இந்த சமயத்தில் வந்து எப்படி என்னென்ன பண்ணுவாங்க எதுவுமே எனக்கு தெரியல. நான் நிறைய வீடியோஸ்லலாம் தேடி பார்த்தேன். அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணது புரியல, அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணது புரியல. உடனே வீட்டுக்கு வந்து ஒரு 10 டேஸ் கழித்து தான் வந்து என்னென்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்து படித்து அதில் நெட்டில் போட்டு பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள் வந்து நான் ஃபேஸ் பண்ணேன். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து நான் வந்து சரி நம்ம வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அது கண்டிப்பாக யாரோ ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் ஃபைனலாக வந்து ஹாஸ்பிட்டல் போகும்போது சில வீடியோஸ் எல்லாம் எடுத்தேங்க. மாவுக்கட்டை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணுறாங்க, அந்த கேஒயர் ரிமூவ் பண்ணுறது எல்லாமே வீடியோ வந்து தனி வீடியோவாகவே நான் போடுறேங்க. கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நீங்களும். இந்த சமயத்தில் வந்து எலும்புகளுக்கு சம்மந்தமான நிறைய ஃபுட்ஸ் வந்து எடுத்துங்க. எக்கு, பிரண்டை, அப்புறம் எள்ளு, நல்லெண்ணெய், கருப்புளுந்து இதெல்லாமே குழந்தைக்கு வந்து அதிகமாக சேர்த்திட்டு இருந்தோங்க. 10 நாள் கழித்து அவன் மாவுக்கட்டு போட்டு விட்டாங்கல்லங்க. அப்போ வந்து பையனுக்கு மனசே இல்லை. ஏன்னா நான் கட்டை அவுத்து விட்டுருவாங்கன்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போனேங்க. அவன் திரும்பவும் கட்டு போட்டும்போது அவனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா அவன் வந்து நான்வெஜ்ஜே எடுத்துக்க மாட்டான். அப்போ வந்து நான் சொன்னேன், நீ வந்து இதெல்லாம் சாப்பிட்டா தான் சாமி நல்லாகும்னு சொல்லிட்டு அவன் அதனால தான் கட்டு திரும்பவும் போட்டு விட்டுட்டாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு வழியாக எக்கு சாப்பிட வச்சு பழக்கினேங்க. பழக்கிட்டு நான் கோழி இதெல்லாம் நான்வெஜ்ஜெலாம் சுத்தமாக சாப்பிட சாப்பிடவே மாட்டேன்ட்டான். ஏன்னா நம்ம சமைச்சு கொடுத்தாலும் அழுக ஆரம்பிக்கிறான். அது எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு. அதனால் வந்து நான்வெஜ் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஏதோ எக்கு மட்டும் அப்பப்போ சாப்பிட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபைனலாக வந்து லாஸ்ட் டைம் போகும்போது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தான் போனோம். இந்த டைம் கண்டிப்பாக எல்லாமே ரெடி ஆயிடணும், கேஒயர் எல்லாம் ரிமூவ் பண்ணிடணும் குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து மாவுக்கட்டை வந்து ரிமூவ் பண்ண சொன்னாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து எக்ஸ்ரே எடுக்க சொன்னாங்க. எக்ஸ்ரே எடுக்கிற இடத்துல தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். ஏன்னா கை வந்து மடக்கியே வச்சுருந்தங்காட்டி அவங்க கொஞ்சம் இழுக்கவும் அந்த அவங்களுக்கு தேவையான ஷேப்பில் வந்து இது பண்ணவும் கை இழுக்கவும் அவன் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டான். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. எக்ஸ்ரே எடுத்துகிட்டு திரும்பவும் போய் டாக்டர் பார்க்கும்போது ஓகேங்க ரெடி ஆயிடுச்சு கை, நீங்கள் வந்து கேஒயர் ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு உண்மையால் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அப்பாடா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் கேஒயர் ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு 3 நாள் மட்டும் கொஞ்சம் கை வந்து சேஃபாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த வீக்கெல்லாம் குறைய ஃபிசியோலாம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டாக்டர் நீங்கள் ரொம்ப பிடிச்சி இழுத்துறாதீங்க குழந்தை கைங்காட்டி அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து கை வந்து ரெடியாக ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் அப்பப்போ ஃபிசியோ மட்டும் பண்ணிட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ஒரு 15 டேஸ் வந்து எதுவுமே பண்ணலைங்க. சும்மா அந்த விரல்கள் ஆட்டுறது இது மாதிரி தான் ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். 15 டேஸ் கழித்து வீக்கெல்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் நம்ம பார்க்க வர ரிலேஷன் எல்லாமே சொல்லுவாங்கல்லங்க, கையை வந்து நல்லா அந்த இழுத்து விட்டுட்டே இருங்க, இல்லை அப்படின்னா இதே போல் நீங்கள் எப்படி கட்டு போட்டு விட்டாங்களோ அதே போல் நின்றுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் சொல்லும்போது எனக்கு அப்போ தான் ரொம்ப பயம் வந்துடுச்சு. உடனே வந்து எங்களால் ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவனுக்கு அந்த கையை அசைவ் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணி விட்டேங்க. ஏன்னா எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு அந்த கை நரம்புகள் வந்து அப்படியே பிடிச்சிருக்குதுங்க. நம்ம இழுத்தா கூட அந்த அப்படியே இழுத்து பிடிச்சி நின்றுருக்கு. அப்போ வந்து நம்ம எக்ஸசைஸ் அந்த பிசியோலாம் பண்ண தான் அந்த கை வந்து அந்த நரம்புகள் பார்த்திங்கன்னா பழையபடிக்கு வந்துச்சுங்க. கிட்டத்தட்ட டாக்டர் சொல்லியிருந்தாங்க 1 மாதம் கழித்து 2 கையும் ஒன்றா வச்சு பாருங்கள், ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக இவனுக்கு நான் 1 மாதம் கழித்து வச்சு பார்க்குறேன். கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு 0.5% எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ் கழித்து பார்த்தோம் அப்படின்னா கை வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. அப்போ தான் வந்து எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு. இந்த வீடியோ கூட நான் பேசும்போது கண்டிப்பாக அடிப்பட்ட சமயத்தில் பேசியிருந்தேன் அப்படின்னா என்னால் இவ்வளோ நல்லான்னு சொல்ல முடியாதுங்க, அழுகாமல் பேசியிருக்க மாட்டேன். ஏன்னா ஃபுல்லாக அழுதுகிட்டே தான் பேசியிருப்பேன். இப்போ வந்து என் பையன் ரெடி ஆகிட்டா அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ட்டில் தான் பேசுகிறேங்க. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து உண்மையாலும் மறக்க முடியாதுன்னு தான் சொல்லலாம். நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு அந்த சமயத்தில் தெரியல. ஆப்ரேஷன்
பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்து தான் படித்து சிஆர்பிபின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து அப்போ தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதே போல் அந்த மாவுக்கட்டு ரிமூவ் பண்ணுறது, கேஒயர் ரிமூவ் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் ப்ரிப்பேராக யூடியூப்பை பார்த்துக்கிட்டு போயிட்டேன். அதனால் வந்து எனக்கு அந்த இடத்துல பயம் இல்லை. ஏன்னா குழந்தை அப்படிங்கிறங்காட்டி கூட வந்து நம்மளை இருக்க சொல்கிறாங்களா, நம்ம பக்கத்தில் நிற்கும்போது நாம் அதை பார்த்து நாம் பயந்துட்டோம் அப்படின்னா நம்ம குழந்தை நம்மளை பார்த்து இன்னும் எச்சா பயந்துடும். அதனால் ஆல்ரெடி நான் யூடியூப்பில் ஃபுல்லாக ப்ரிப்பேராக பார்த்துட்டு போயிட்டேங்க. என்னோடய தம்பியோட ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து போன 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் அடிபட்டுச்சு அப்படிங்கிறங்காட்டி என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறது அந்த ப்ரொசீஜரெல்லாம் என்கிட்ட சொல்லவும், நான் அதெல்லாம் யூடியூப்பில் போட்டு பார்த்து ஓரளவுக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக போனங்காட்டி என்னால் சமாளிக்க முடிஞ்சுதுங்க. அதே போல் இந்த விஷயம் நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கேஒயர் வந்து வைக்கிறாங்க. அதையும் வந்து கை வந்து எங்கே வைக்கிறாங்களோ அந்த பார்ட் வந்து ரெடியானோடனே அதை வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸோ வந்து யாரும் பயக்க தேவையில்லை. அதே போல் பிளேட்லேயும் பார்த்திங்கன்னா 2 வகை இருக்குங்க. ஒன்று கரையிற பிளேட்டு, இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம லைஃப் லாங் நம்ம கூட இருக்கிற பிளேட்டுங்க. இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியவே இல்லைங்க. தெரியாமல் நான் ரொம்ப பயந்துக்கிட்டேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனெல்லாம் உங்கள் கூட தான் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆப்ரேஷன் பண்ணலேருந்து 2 மாதமாக கை ரொம்ப சேஃபாக வச்சுருக்க சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சேஃபாக தான் வச்சுருந்தோம். கை வந்து இப்போ பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு சில இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியாதது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கலாம். அதையே நீங்கள் கமெண்ட் செக்ஷன் மூலிமா சொன்னீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க.